வணக்கம், வெல்கம் டு நஹாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா மல்லிகைப்பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போறோம். புதுசா பூ கட்டுறவங்களுக்கு மல்லிகைப்பூ கட்டுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுவும் ரொம்ப சின்ன சின்ன காம்பு இருந்துச்சுன்னா சுத்தமா கட்டவே முடியாது. அப்படி கட்டினாலும் அந்த பூ வந்துட்டு அந்த நூல்ல இருந்து நமக்கு உதிர்ந்து வந்துடும், ஸ்ட்ராங்கா இருக்காது. இப்போ ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி ஒரு வுட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மல்லிகைப்பூ கட்ட போறோம். இந்த வுட்ல ஒரு பக்கத்துல ஒரு ஆணியும் இன்னொரு பக்கத்துல 2 ஆணியும் இந்த மாதிரி நான் அடிச்சு வச்சிருக்கேன். இந்த வுட் உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேக்கோ அவ்வளவு நீங்க எடுத்துக்கோங்க. பூ கட்டுற நூலை இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சுத்த போறோம். ஒரு 2 சுத்து சுத்திக்கோங்க போதும். சுத்திட்டு இந்த மாதிரி டைட்டா முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு நம்ம எவ்வளவு பூ கட்ட போறோம் அதுக்கேத்த மாதிரி டபுள் மடங்கு இந்த நூலை எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த பூ பாருங்க, ரொம்ப காம்பு சின்னதா இருக்கு, ஆனா ரொம்ப ஈஸியா கட்ட போறோம். இந்த மாதிரி 2 பக்கத்துலயும் இந்த மாதிரி பூ வச்சு இந்த நூல் விட்டோம் இல்லையா, இந்த நூலை இந்த வுட்ல இருக்கிற இந்த நூலை சுத்தி இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம முடி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இன்னொரு முறை இந்த பக்கத்துல ஒரு பூ வைக்கிறோம், ஆப்போசிட்ல இந்த பக்கம் பார்த்த மாதிரி இந்த பக்கத்துல ஒரு பூ வைக்கிறோம். வச்சு இந்த நூலை சுத்தி இந்த மாதிரி நம்ம முடி போடுற மாதிரி இப்படி எடுக்கிறோம். அவ்வளவுதான். இதே மாதிரி தான் இந்த பூ ஃபுல்லாவே நம்ம கட்ட போறோம். புதுசா பூ கட்ட கத்துக்கிறீங்க அப்படின்னா காம்பு நீளமா இருக்கிற பூல கொஞ்சம் ஈஸியா கட்டலாம். ஆனா மல்லிகை பூ கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டியான காம்பு இருக்கிற பூனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே நம்ம பூ கட்டினாலும் அந்த நூல்ல இருந்து பூ நமக்கு உதிர்ந்து வந்துடும். இந்த மாதிரி கட்டும்போது ரொம்ப ஈஸியாகவும் கட்டிடலாம். அந்த பூ வந்துட்டு நூல்ல இருந்து நமக்கு உதிராம வரும். சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப ஈஸியா கட்டிடலாம். இதே மாதிரி மல்லிகை பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மேல ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. நீங்க முதல் முறையா இந்த சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா இது என்னோட 2வது சேனல். என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் ஒயர் கூடைங்கெல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஒயர் கூடை போடணுன்ற ஆசை இருந்துச்சுனாக்கா நஹாஸ் கிரியேட்டிவ் யூடியூப் சேனல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா இந்த மல்லிகைப்பூ எப்படி கட்டுறதுன்னு கத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளம் வரைக்கும் இந்த மல்லிகைப்பூவை கட்டிக்கலாம். இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் கட்டியிருக்கேன். இப்போ சிசர் வச்சு இந்த நூலை கட் பண்ணிடலாம். இந்த பக்கமும் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் முடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த நூல் கட் பண்ணோம் இல்லையா, இதை வந்துட்டு ஒரு முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நாம மல்லிகைப்பூ ரொம்ப குட்டியா இருக்கிற காம்பை வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி கட்டுறதுன்னு கத்துக்கிட்டோம் இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னும் நிறைய விதமான பூ கட்டுற வீடியோஸ் இருக்கு, அதையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.